மைக்கிள் தான் பேசுமா? சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்க. இப்போ எல்லாருக்கும் வணக்கம். கடலும் கடற்கரையும் கடலாளிக்கே அப்படின்ற கோஷம் வந்து எந்த ஒரு மீனவ கூட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மீனவ தலைவராக இருந்தாலும் சரி, இந்த கோஷத்தை வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு உரையை வந்து முடிக்க மாட்டாங்க. பட் நிஜ வாழ்க்கையில் அது சொந்தமா, நமக்கு சொந்தமா. ஏன்னா இப்போ கடல்லையும் நம்ம தொழில் பண்ணுறோம், கடற்கரையும் பயன்படுத்துகிறோம், தொழிலுக்காக பயன்படுத்துகிறோம். கடற்கரையிலும் தொழில் பண்ணுறோம், பெரிய வலை இருக்கிறது, கரையிலிருந்து. ஏன்னா 3 விதமான தொழில் இருக்கு: கரை தொழில், நடுக்கடல், ஆழ்கடல். ஆக 3மே வந்து கடற்கரை இல்லாம ஃபிஷர்மேன் வந்து லைஃபும் கிடையாது. அப்ப இந்த 2மே நமக்கு சொந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருந்தாங்க, அதுக்கு இருக்க முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருந்தாங்க, இது வாழடி வாழையா அந்த பயன்படுத்துறதுனால அது நமக்கான உரிமையா வந்து ஒரு பேச்சு பொருளா பேசப்பட்டது. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு உரிமை இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து அதுக்காக ஒரு சிறப்பு கெசட் அரசிதழ் வெளியிட்டிருக்காரா பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய கடற்கரையும் கடலும் புறம்போக்க தான் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே 2-3 ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கிறதுல விலை உயர்ந்த கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார். அந்த காரோட மதிப்பு மிக்க சொத்துக்கள் தான் இருக்கு. ஆனா அது அனாமத்தமா நம்ம கடற்கரையில் தான் போட்டு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு விலை மதிக்க போட்டா இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், வலையா இருக்கட்டும், அந்த சொத்து மதிப்பு அதிகம். ஆனா நம்ம கடற்கரையில் தான் வைக்கிறோம். அந்த கடற்கரை நமக்கான உரிமை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை. இந்த உரிமையை எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கை. இப்ப 3 நோட்டிபிகேஷன் மாறிடுச்சு. முதல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1991 வந்தது. 2வது நோட்டிபிகேஷன் 2011 வந்தது. 3வது நோட்டிபிகேஷன் 2019 வந்தது. பட் 2019 வந்த அறிவிப்பானை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் நடைமுறையில இல்லை. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி தான் அரசு இப்ப கையில் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2011 தான் நடைமுறையில இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன்ல ஏன் இந்த நோட்டிபிகேஷன் உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியணும். ஏன்னா நிறைய அதிகாரிகள் வந்து இந்த நோட்டிபிகேஷனை வச்சுதான் மீனவர்களே தாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டா, எப்பா நீங்க சியாசத்துல வருதுப்பா அதனால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உடனே சொல்லுவாங்க. அந்த நோட்டிபிகேஷனை நமக்கு எதிரான நோட்டிபிகேஷனா மாத்த முயற்சி செய்யறாங்க. அது தவறான விஷயம். அந்த நோட்டிபிகேஷனோட மொத்தம் 8 பிரிவுகள் இருக்கு. அதுல முதல் பிரிவுல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷனை ஏன் கொண்டு வரும் அந்த ஃபண்டமெண்டலா. இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 வந்தது. அதுல பிரிவு 3 ஒரு சுற்றுச்சூழல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் போது அந்த பிரிவு 3ல மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்காங்க. அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக அறிவிப்பாணையை உருவாக்க முடியும். அதன் கீழே உருவாக்கப்பட்ட அறிவிப்பாணை தான் இது. அப்ப கடற்கரை சூழலை பாதுகாக்கணும். ஆனா கடற்கரைக்கும் தனியான ஒரு சூழல் இருக்கு. மணல் மேடுகள், அலையாத்தி காடுகள், கடலாமை முட்டை போடுற இடங்கள், கடல்ல இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், சீகிராஸ், கோரல்ஸ், தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த சிற்ப கோவில்கள், மகாபலிபுரத்தில் இருக்கு பார்த்தீங்களா கடற்கரை வருமா, அது போன்ற இருக்கக்கூடிய தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், இது பறவைகள் முட்டையிடுற இடங்கள், சால்ட் மாஷ், அலையாத்தி காடுகள், இது போன்ற சூழலை வந்து பாதுகாக்கணும். இந்த சூழலை நம்பி வாழக்கூடிய மீனவ சமுதாய மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். இந்த 2த்துக்குமே பாதிப்பில்லாத வகையில திட்டங்களை ஒழுங்குமுறை செய்யணும். அதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷனை கொண்டு வந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷனை செயல்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் தேவை. அது பிரிவு 5ல கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தை செய்யறதுக்கான பிரிவு. அதோட வழிகாட்டுதல்கள் இணைப்பு 1ல கொடுத்திருப்பாங்க. அதுல டி செக்ஷன் அசார்ட் மேப்பிங், பேரிடருக்கான ஒரு வரைபடம். அதுல பாத்தீங்கன்னா பிரிவு 7 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மீனவ கிராமத்தை காமிக்கணும். மீனவ சமுதாயத்தோட பொது சொத்துக்கள். நம்மளோட பொது சொத்து எது? படகு வைக்கிறது, வலை வைக்கிறது, மீன் காய வைக்கிறது, பெரிய வலைக்காக யூஸ் பண்றது, நம்ம தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய அதுதான் பொது சொத்து. அந்த பொது சொத்தை காமிக்கணும். மீனவ சமுதாயத்தோட சமூக கட்டமைப்புகளை பதிவு செய்யணும். அதாவது கோவில் எங்க இருக்கு,
ஊருக்குள்ள வரக்கூடிய அணுகு சாலைகள், இப்ப மெயின் ரோடு போகுதுன்னா ஹைவேஸ் அதை காமிக்கிறது இல்லை, ஊருக்குள்ள வரக்கூடிய அணுகு சாலைகள், அவங்களோட அங்கன்வாடி எங்க இருக்கு, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்கு, இது எல்லாத்தையுமே தெளிவா காமிக்கணும். ஒருவேளை அரசு கிராமத்துக்கு ஐஸ் பிளான்ட், ஜெட்டி அது போல விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதையும் தெளிவா பதிவு செய்யணும். அந்த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ல, கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்துல அதை பதிவு செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம், மீனவர்களோட குடியிருப்பு தேவையை மனசுல வச்சுக்கிட்டு, மீனவர்களோட குடியிருப்பு தேவை மனசுல வச்சுக்கிட்டு மீனவர்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை உருவாக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கிராமம் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்மளோட மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதனால வந்து இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு மாற்று இடம் கொடுக்குற அவசியம் கிடையாது. நமக்கான நீண்ட 50 வருஷத்துல இப்ப கடல் வேற உள்ள வந்துருக்கு, நிறைய இடத்துல கடல் சீற்றத்தினால நிறைய கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மீனவர்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தையும் அங்க கொடுக்கணும். இப்ப பாரதியார் சொல்லும் போது இந்த பிரிவை தான் வழக்கா பதிவு பண்ணி இப்ப அரசு வந்து கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 நோட்டிபிகேஷன் கீழே அந்த பிளான் ரெடி ஆகி அப்ரூவ் ஆன பிறகுதான் 2019 நடைமுறைக்கு வரும். அதனால அந்த வேலையை இப்ப அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வேலையில வந்து நீங்க கண்டிப்பா மீனவர்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை வந்து நீங்க காமிக்கணும், இடங்களை தேர்வு பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல உத்தரவும் போட்டிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பிரிவு 10, அதுல மீன் பிடிக்கிற இடங்கள், மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை தெல்ல தெளிவா காமிக்கணும். நீர்நிலையில இந்த சிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் நீர்நிலை என்றது 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. நம்மளோட பாஷையில ஏத்தம், வத்தம், கடலோட உயரலை, தாழ்வலை. அப்ப உயரலை கோட்டில இருந்து 500 மீட்டர் வரைக்கும் நிலநடுக்க பகுதி, தாழ்வலையில இருந்து 12 நாட்டிக்கல் மைல், அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தோட அதிகார வரம்புக்கு உட்பட்ட கடல் பகுதி. அந்த கடல் பகுதியில மீனவர்கள் எங்க மீன் பிடிக்கிறாங்க, மீன் எங்க இனப்பெருக்கம் செய்ய சொல்லிட்டு அதையும் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்துல தெளிவா காமிக்கணும். அதன் பிறகு இப்ப கடலோடு நேரடியாக தொடர்புடைய நீர்நிலை, அது வந்து இப்ப உதாரணத்துக்கு அரையாறு ரிவர் எடுத்துக்கலாம், இல்ல எண்ணூர் ரிவர் எடுத்துக்கங்க, கொசத்தல் யாரை எடுத்துக்கங்க, அது எங்க உருவாகுதோ அங்கிருந்து ஒட்டுமொத்த ஆரையும் எடுக்க மாட்டாங்க. இப்ப ஏப்ரல் மே அந்த இதுல வந்து உப்பு தண்ணி அளவெடுத்து 1005 என்ற பிபிடி அளவெடுத்து அதுல முடிப்பாங்க. உதாரணத்துக்கு அரையாறு ரிவரா இருந்ததுன்னா இப்ப சைதாப்பேட்டை தாண்டி வரைக்கும் அது சிஆர்எஸ் லிமிட்ல வரும். அப்ப அது அந்த ஆறுலயும் எங்க மீன் பிடிக்கிறாங்க, மீன் எங்க இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றத தெல்ல தெளிவா பதிவு செய்யணும். அப்ப அரசு என்ன பண்ணாங்கன்னா 2019 அவசர அவசரமா ஒரு வரைபடத்தை ரெடி பண்ணி வெளியிட்டாங்க. பட் அதுல நமக்கான விஷயங்கள், இப்ப நம்மளுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ரைட்ஸ், இதை ஒழுங்கா பதிவு பண்ணாங்கன்னா ஆவணமா கருதப்படும். அப்ப அது ஒழுங்கா பதிவு செய்யப்படலைன்னா அந்த இடங்கள் நம்ம கையை விட்டு திட்டங்களுக்காக போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப அதை வந்து ஒழுங்கா பதிவு செய்யல. அப்ப நம்ம ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து ஊர் சார்பா அந்த வழக்கு மூலியமா இந்த விஷயங்களை ஒட்டுமொத்தமா பதிவு பண்ண சொல்லி கோர்ட்லயும் உத்தரவு கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடங்களை பதிவு செஞ்சிருக்காங்க, மீனவ கிராமங்களை ஒழுங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப பட்டா இருக்கோ இல்லையோ, உதாரணத்துக்கு பட்டா இருக்கோ இல்லையோ, இப்ப பட்டா இல்லைனா கூட அந்த குடியிருப்பு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்டிருந்ததுன்னா மினிஸ்ட்ரியால அந்த இடத்துல மீனவ கிராமத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்ப கடலும் கடற்கரையும் மீனவனு தான் சொந்தம் சொல்ற விஷயம் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தை ஒழுங்கா அரசு பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தோட பாரம்பரிய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும். அதுக்கான முயற்சி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இது அவர் சொல்லாம தனியாளா பண்ணல, எல்லாரோட உதவியோட, கிராமத்தோட உதவியோட பண்றோம். இப்ப எண்ணூர் குப்பத்தை நங்கிட்டு இருக்காரு, அவங்க கிராமத்துல அவர் தான் இன்சென்ட் எடுத்து வரைபடம் பண்ணது. முகத்தவர் குப்பத்துல இன்னொரு நங்கிட்டு இருக்காரு, அவங்க கிராமத்துல அவங்க இன்சென்ட் எடுத்து பண்ணி அரசுக்கு அமைச்சிருக்காங்க. எல்லா மக்களும் இதை நம்ம சொல்றோம், சொன்னதை வந்து ஏத்துக்கிட்டு அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த கிராமங்கள்ல அதை பண்ணாங்களோ அதெல்லாம் பதிவாச்சு. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து வேற எந்த மாநிலத்திலுமே இது போன்ற தகவல்கள் பதிவு ஆகலை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பதிவாச்சு. ரெக்கார்ட் பிரேக் தான் சொல்லணும் வரலாறு என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப கூணக்குப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. ஏன்னா அவங்க இருக்க சர்வே நம்பர் 3, 2வது சர்வே நம்பர்ல தீப சமுத்திரம், அதாவது கலங்கரை விளக்கத்துக்கான சொந்தமான இடம், அதுலயும் குடியிருப்பு பதிவு பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க. இப்ப அதை வச்சு அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல அவங்க வந்து சிஎஸ்ஐ கல்யாணி அந்த இருக்கல சிஎஸ்ஐ நிறுவனத்துக்கு சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இடத்த கொடுத்துருக்காங்க. அவங்க ஊருக்குள்ள போற ரோடு வந்து
அந்த சர்ச்சோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ரோடு போட விடல, பஞ்சாயத்துல ரோடு போட விடல. பட் இந்த வரைபடத்துல அந்த ரோடு வந்து பதிவானதுனால அது அரசு ஆவணமா மாறிச்சு. அதை வச்சு பஞ்சாயத்துல வந்து ரோடு போடுறதுக்கான விஷயமும் கொண்டு போனாங்க. எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, நம்மளோட ரைட்ஸ் வந்து சட்டப்படி இதை ஒழுங்கா பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தோட பாரம்பரிய உரிமை வந்து பாதுகாக்கப்படும். இறுதியா வந்து நெய்தல் மக்களோட அந்த கட்சி தொடங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து, ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நம்மள வந்து ஒரு பொருட்டாவே வந்து பாக்குறது கிடையாது. கத்துவாங்க, இது பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தா அந்த தேர்தல் டைம்ல அதோட அவங்க போயிட்டு சொல்லி முடிஞ்சிடும், அதோட இப்படிதான் அவங்க தாட் இருக்கே தவிர நம்மளோட ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு ஒரு பார்வை கூட அவங்களோட இது ஒரு பொருட்டா கூட நம்மள இல்லை. பட் இது உண்மையிலே வந்து இது பெரிய லெவல்ல மாறணும். ஓகேவா? மற்றவங்க வந்து நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு இதை மாற்றணும். அதுக்கான முயற்சியை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எடுக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.